பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுனத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் ஜனன ரகசியம் என்ற தலைப்பில் பிறப்பின் ரகசியத்தை பற்றி பார்ப்போம். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் முண்டாசு கவிஞர். ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தவரை பெண் குழந்தைகளை பெறுவதே, பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பதே அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பெண்கள் எப்பொழுதும் தனக்காக வாழ்வதை விட பிறருக்காகவே வாழுகிறார்கள். தன் குடும்பத்திற்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் தன்னலம் கருதாமல் உழைத்து உழைத்து புண்ணியங்களை மட்டுமே தனக்கும் தனது தாய் தந்தையருக்கும் சேர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் எந்த ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களில் ஜனிக்கின்றன அல்லது பிறக்கின்றன என்பதை ராசி ரீதியாக மேசம் முதல் மீனம் ஈராக 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். அதில் 12 ராசிகளில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என 12 ராசிகளையும் பிரிக்கும் பொழுது ஜாதகரின் ராசிக்கு சந்திரன் நின்ற ராசி மற்றும் அதற்கு 5, 9 ஆகிய திரிகோண ராசிகளே தர்மம் சேர்க்கக்கூடிய ராசிகளாகும். அந்த ஜாதகருக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ராசிகள் ஆகும். இந்த ரீதியாக பார்த்தோமானால் மேச ராசி அன்பர்களுக்கு, எப்படி மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய், சூரியன், குரு ஆகிய கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கம் பெற்ற நாட்களில் பெண் குழந்தைகள் ஜனிக்கின்றன. அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் ஜனிக்கின்ற ராசிகள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ராசிகளில் மேசம், விருச்சகம், சிம்மம், தனுசு, மீனம் என 5 ராசிகளிலும் நட்சத்திரங்களில் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என 9 நட்சத்திரங்களில் பெண் குழந்தைகள் ஜனிக்கிறார்கள் அல்லது பிறக்கிறார்கள் என்பது 90% உறுதியாகிறது. இது என்னுடைய ஆய்வு அல்லது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய், சூரியன், குரு ஆகிய 3 கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கம் பெற்ற நாட்களில் பெண் குழந்தைகள் ஜனிக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் ரிஷப ராசியை பற்றி பேசலாம். குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.